ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்ராஸ் ஸ்டைலில் தேங்காய் போடாமல் ஆனாலும் உங்களுக்கு திக்காக டேஸ்ட்டாக வர்ற மாதிரி ஒரு புளிக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லைனா மண் சட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக குழம்பு வரும். அதுக்கு நம்ம கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம வதக்கும் போது நம்ம உப்பும் போட்டோம்னா அது நல்லா மசிஞ்சு நமக்கு வதங்கும். நம்ம இப்போ உப்பு சேர்த்து வதக்கும் போது அது நல்லா சுருள வதங்கி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் போட்ட உடனேவே நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போதும். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். அப்போ அந்த கத்திரிக்காய் லைட்டாக வதங்கிரும். நம்ம வதக்கிறதுலேயே அது லைட்டாக வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருக்கணும். அந்த புளி ஒரு 1/2 ஹவராவது நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நம்ம புளியும் போது அதில் உள்ள அந்த சாறு நமக்கு திக்காக கிடைக்கும். நம்ம திக்காக குழம்பு வேணும்னு நம்ம நினைக்கும் போது புளியும் நமக்கு திக்கான தண்ணியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழம்பு திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், புளி தண்ணி நல்லா திக்காக கிடைக்கும். நம்ம கம்மியான தண்ணியில் வைக்கும் போது புளி தண்ணி நல்லா திக்காகவே கிடச்சிருக்கும். அந்த திக்கான தண்ணியை நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் கூட நம்ம சேர்த்துடணும். நம்ம உப்பு முதல்ல போட்டிருக்கிறதுனால உப்பு போட வேண்டியதில்லை. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போல் நம்ம போட வேண்டியது இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அது ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு மிளகாத்தூளை நம்ம நல்லா போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். இதுக்கு இந்த புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கொதித்து அது திக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு குழம்பு கொதிக்கும் போது அது பொங்கி சிந்தவும் செய்யாது. இது எல்லா குழம்புக்குமே நம்ம இந்த டிப்ஸை அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வறுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கிற மொச்சப்பயிறு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கோம்ல, அதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு நல்லா அந்த கத்திரிக்காய் வெந்துடும். நம்ம வெந்ததுக்கப்புறமா அந்த மொச்சப்பயிரை வேக வச்சோம்ல, அந்த தண்ணியோடையே சேர்த்து அந்த புளிக்குழம்புல ஊற்றிடணும். நம்ம சாதாரணமாக கத்திரிக்காய் மட்டும் போட்டு வைக்கிற புளிக்குழம்பை விட இந்த மாதிரி மொச்சப்பயிறு போட்டு குழம்பு வைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் நமக்கு இருக்கும். இது பாருங்கள், நல்லா கொதித்து நமக்கு அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. அப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சிம்மில் வச்சாலே போதும். நல்லா அது எண்ணெயெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். மிதந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த மெத்தடில் நீங்கள் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே புளிக்குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.